கூத்தனூர் கன்னி தேவி சரஸ்வதி அவதாரம். கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவது போல் சத்தியலோகத்தில் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் தம்பதியாக இருந்து அனைவருக்கும் அருள்பாலித்து வருகின்றனர். சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவரும் உரையாடி கொண்டிருந்த பொழுது சரஸ்வதி தேவிக்கு எல்லோருக்கும் கல்வியும் ஞானமும் வழங்குவதால் தானே உயர்ந்தவள் என்றும், பிரம்மதேவருக்கு படைப்பு தொழில் செய்வதால் தானே உயர்ந்தவன் என்றும் எண்ணம் தோன்ற இருவரும் வாதிட்டு அது கடுமையான வாக்குவாதமாக மாறி ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டனர். பின்னர் இவர்கள் இருவருமே ஒரே பெற்றோருக்கு, அதாவது பகுநந்தன் சோபனை தம்பதியினருக்கு மகனாகவும் மகளாகவும் பிறந்தனர். இவர்கள் இருவருக்கும் திருமண வயது அடைந்த பொழுது பெற்றோர் இவர்களுக்கு ஏற்ற வரனை தேடினர். அப்போதுதான் இவர்கள் இருவருமே தாங்கள் யார் என்கின்ற விவரம் தெரிய வந்தது. எனவே இருவரும் சிவபெருமானை பணிந்து வணங்கி தங்களின் இக்கட்டான நிலையை கூறி இந்த தர்ம சங்கடத்தில் இருந்து விடுபட ஆலோசனை கேட்டனர். அப்பொழுது சிவபெருமான், சகோதர முறையில் உள்ள நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வது முறையல்ல, அது சாஸ்திரத்திற்கு புறம்பானது என்றும், சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக இருந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் வழங்கட்டும் என்று கூறி சிவபெருமான் மறைந்தார். அதன்படியே சரஸ்வதி தேவி இங்கு கன்னி சரஸ்வதியாக கோவில் கொண்டுள்ளார். கூத்தனூரில் அவதரித்ததால் கூத்தனூர் தேவி என்றும் அழைக்கப்படுகின்றார்.